கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் 3 நிகழ்வுகளை இந்த திருப்பலியிலே நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். முதலிலே, இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்பதனால் இறைவனுக்கே மகிமை, திரு இருதய ஆண்டவருடைய நினைவை கொண்டாடுகின்ற நாளாக இன்றைக்கு நம்முடைய திரு இருதய ஆண்டவர் பசிலிக்கா இதிலே நாம் சிறப்பிக்கின்றோம். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே தான் இன்று காலை திருப்பலிக்கு முன்பாக மெழுகுதிரிகள் மந்திரிக்கப்பட்டு மெழுகுதிரிகளை ஏந்தி கொண்டு தேர் வருகின்ற அந்த வீதிகளிலே நாம் வலம் வந்து இந்த மெழுகுதிரி பவனியை இந்த நாள் சிறப்பாக கொண்டாடி திருப்பலி நிறைவேற்றினோம். இன்றைக்கு இப்பொழுது நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய பசிலிக்கா பங்கிலே சிறப்பாக கொண்டாடுவது நம்முடைய அருட்சகோதரிகள், துறவிகள் என்ற நிலையிலே அவர்களுடைய நாள் இன்று. The day of consecrated life, consecrated persons என்று திருச்சபையிலே இந்த துறவிகளுக்கான ஒரு நாளாக இன்றைக்கு சிறப்பிக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய பசிலிக்கா பங்கிலே பணியாற்றுகின்ற அனைத்து அருட்சகோதரிகளையும் நாம் நன்றியோடு நினைக்கின்றோம், பெருமையோடு அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 3ஐயும் இணைத்த வகையிலே இறைவார்த்தையின் ஒளியிலே உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அழைப்பு என்பது என்ன? எல்லோரும் அழைப்பு பெற்றவர்கள் தான். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்ததே மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அதுவும் இந்த மனிதர்கள் என்ற முறையிலே இறைவனுடைய அந்த சாயலிலே நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் கடவுளுடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய அழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எவரும் வர முடியாது. அப்படி வருகின்றவர்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார், பணியை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை அனுப்புகிறார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அழைப்பு என்பது அது இறைவன் கொடுத்த கொடை. அதன் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு சேவை, ஒரு கடமை. இது இரண்டும் மிக முக்கியம். எனவே மனிதர்களாக இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பான அழைப்பு இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, பாருங்கள், எத்தனை கோடி கோடியான மக்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவரை பார்த்த மாதிரி இன்னொருவர் இல்லையே. சில பேர் சொல்கின்றார்கள், ஒருவரை போன்று ஏறக்குறைய ஒரு 6-7 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது சொல்லுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் அப்படியே உரித்து வைத்த மாதிரி எல்லா அம்சங்களும், குணங்களும், பலவிதமான அடையாளங்களும் இன்னொருவருக்கு இருக்கிறது என்று நிச்சயமாக கிடையாது. எனவே தான் அழைப்பு என்பது தனிப்பட்ட விதமான ஒன்று. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். என்னை போல நீ இல்லை, நீயை போல அவரும் இல்லை, அவரை போல இவர் இல்லை என்று எல்லோரையும் வித்தியாசமாக ஆண்டவர் தனிச்சிறப்புடன் அழைத்திருக்கிறார். இது என்றைக்காவது நாம் நினைத்திருக்கின்றோமா? என்னை தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு தனிப்பட்ட கருத்துக்காக என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். அந்த பணியை, அந்த கடமையை, அந்த ஒரு சேவையை நான் நிறைவேற்றுவேன் என்று இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு அடுத்த நிலையிலே வாருங்கள், கிறிஸ்தவனாக வாழ்கின்ற ஒரு அழைப்பு. இதுதான் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு மிக்க பெருமையான ஒரு இடம். எனவே கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கவில்லையே, உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக கிறிஸ்துவின் ஒளியாக நாம் வாழ்கின்ற அருளையும் அழைப்பையும் அந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே நாம் பெறுகின்றோம்.
எனவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான், எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. மூன்றாவது ஒரு அழைப்பு தான் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை நிலை அழைப்பு. எனவே நம்முடைய வயதுக்கு ஏற்ற வகையிலே, நம்முடைய வளர்ச்சிக்கு பொருத்தமான வகையிலே ஆண்டவர் இந்த அழைப்பின் தன்மையை கூர்மைப்படுத்துகிறார். எனவே இந்த உலகத்திலே நாம் குழந்தையாக பிறந்த பொழுது ஒரு அழைப்பை பெற்றோம் மனிதராக. இந்த உலகத்திலே நாம் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் பெற்றதனால் நாம் கிறிஸ்துவின் ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதனுடைய வாழ்க்கை நிலை என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த வகையில்தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் மிக சிறிய ஒரு பேருக்குத்தான் இந்த ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒரு பணக்கார வாலிபன், இருவரும் சந்திக்கின்றார்கள். இந்த பணக்கார வாலிபன் என்ன சொல்கின்றான்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? உம்மை நான் பின்பற்ற வேண்டுமே என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், வழக்கமாக என்ன இருக்கிறதோ அதை நீ கடைபிடித்து வாழ வேண்டியது தானே. கொலை செய்யாதே, பெற்றோர்களை மதித்து நட என்றெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை கடைபிடித்து வாழ்ந்தாலே போதுமே என்று சொல்கின்றார். இது சிறுவ முதலே நான் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றேனே, இதைவிட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்படியா, நீ போய் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின் என்னை வந்து பின்பற்று என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, 5 காரியங்களை அந்த மனிதனை அவர் செய்ய சொல்கின்றார். நீ போய் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் வந்து என்னை பின்செல் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த இளைஞன் என்ன செய்கின்றான்? அந்த பணக்கார வாலிபன் முக வாட்டத்தோடு சென்றான். காரணம், அவன் திரும்பி வரமாட்டான். நீ போனவன் தான், திரும்பி வரவே இல்லை. ஏனென்றால் அழைப்பு, இத்தகைய ஒரு சிறப்பான அழைப்பு என்பது யாருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் துறவு வாழ்வு, அர்ப்பண வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணக்கார வாலிபனுக்கு அந்த அர்ப்பண வாழ்வு பொருந்தவில்லை. இறைவன் அந்த ஒரு கொடையை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுடைய உள்ளமெல்லாம் இந்த உலகம் நிறைந்திருந்தது. பணம், பொருள், செல்வம் என்று இருந்தது. இந்த உலகத்தின் மேல் இருக்கின்ற அந்த பிடிப்பும் பற்றும் அவனுக்கு அதிகமாக இருந்ததினால் இறைவனை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு இடம் அவனுடைய உள்ளத்திலே இல்லை என்பதனால் முகவாட்டத்தோடு அந்த மனிதன் திரும்பி சென்றான். போனவன் திரும்பி வரவே இல்லை. அப்புறம் எங்க விற்கிறது, அப்புறம் எங்க கொடுக்கிறது, அப்புறம் எங்க திரும்பி வர்றது, ஆண்டவரை பின்பற்றுவது, வரவே இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த 3வது நிலை வாழ்வைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபையிலே பல படிநிலைகளை பார்க்கின்றோம். சர்ச் இஸ் ஹையரார்க்கிக்கல் என்று சொல்வார்கள், அமைப்பு திருச்சபை என்று சொல்வார்கள். இந்த அமைப்பு திருச்சபை எதற்காக என்று சொன்னால், அங்கே ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டும், ஒரு ஆர்டர் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அமைப்பு திருச்சபையை ஒழிய மேல் இருக்கிறவங்களெல்லாம் பாஸு, கீழே இருக்கிறவங்களெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படியெல்லாம் திரித்து மாற்றி இதை சொல்லுவார்களோ அப்படியெல்லாம் மாற்றி சொல்வார்கள், இதை மறுத்து சொல்வார்கள், வேறு விதமாக திரித்து சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. பாப்பானவர் தான் பெரிய ஒரு இடத்திலே இருக்கின்றார். அவர் கையெழுத்து எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கின்றார்? பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், சர்வஸ் சர்வோரும் தேயி. ஏனென்றால் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுக்கு இதை செய்தேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய காலடிகளை, பாதங்களை கழுவுங்கள், சேவை புரியுங்கள், பணி செய்யுங்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே பாப்பரசர் முதன்மையான ஒரு மனிதராக இருந்தாலும், நமக்கெல்லாம் தலைவராக இருந்தாலும், பேதுருவினுடைய பதிலாளியா இருந்தாலும், கிறிஸ்துவனுடைய நிலையில் இருந்து நம்மை வழிநடத்துகின்றவராக இருந்தாலும், அடியார்களுக்கெல்லாம் அடியார் அவர் என்று தன்னுடைய பெயருக்கு கீழே அவருடைய அந்த பொருத்தமான டைட்டில் என்று சொல்கின்றோமே அதை அவர் இடுகின்றார்.
எனவே அன்புக்குரியவர்களே, திருச்சபையில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், சிறந்தவன், மோசமானவன் என்றெல்லாம் கிடையாது. எல்லோரும் சேர்ந்ததுதான் திருச்சபை, எல்லோரும் இணைந்ததுதான் திருச்சபை. அந்த திருச்சபையிலே அன்புக்குரியவர்களே, முதல் நிலையிலே யார் இருக்கின்றார்? பாப்பரசர், ஆயர்கள் என்று இருக்கின்றார்கள். அடுத்த நிலையிலே குருக்கள் என்ற நிலையில் இருக்கின்றார்கள். மூன்றாவது நிலையிலே இறைமக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இந்த இறைமக்களினுடைய முதன்மையான இடத்தை நம்முடைய அருட்சகோதரிகள், துறவிகள் என்பவர்கள் பெறுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த துறவிகள் யார்? இந்த அருட்சகோதரிகள் யார்? இன்றைக்கு நாம் சரியாக இதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த அர்ப்பண வாழ்வினுடைய மேன்மையை, புனிதத்தை, தேவையை, அவசியத்தை நாம் இன்னும் அதிகமாக பெருமையாக பாராட்டுவோம் என்பது உறுதி. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு கொடை பெற்று இறைவனை நெருக்கமாக பின்பற்றுகின்றவர்கள் தான் துறவிகள். இவர்கள் நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றவர்கள். நற்செய்தியை தங்களுடைய படிப்பினையாகவும் தங்களுடைய வாழ்வின் படிகளாகவும் வைத்து வாழ்கின்றவர்கள் தான் இந்த துறவிகள். இவர்களை இறைவனுக்கு அர்ப்பணமானவர்கள் என்று சொல்கின்றார்கள். நம்முடைய திருச்சபை சட்டம் மிக தெளிவாக இதை சொல்கிறது. இறைவனுக்கு அர்ப்பணமானவர்கள். ஆண்டவர் இயேசுவு கூட பாருங்கள், தீய ஆவியை ஓட்டுகின்றார். அவ்வாறு தீய ஆவியை ஓட்டுகின்ற பொழுது அந்த தீய ஆவி என்ன சொல்கிறது? மெசியா நீர், கடவுளின் மகன் நீர், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் நீர் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறது. கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் என்று இந்த துறவிகளை நாம் சொல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாங்கள் கூட கல்லூரியிலே, குருமடத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சில நேரங்களிலே எங்களை வெளியில் இருக்கின்ற நம்முடைய இந்து சகோதரர்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று ஒரு சில சின்ன சின்ன உதவிகள், சேவைகள் எல்லாம் செய்வோம். அப்பொழுது கேட்பார்கள், பிரதர் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு. எப்படி நீங்களாம் இருக்க போகிறீங்க? ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடையா பரிதாபப்படுற, கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை துறந்து விட்டோம் என்பதை விட நாங்கள் இறைவனை தேர்ந்து கொண்டோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே அன்புக்குரியவர்களே, துறவு என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனை தேர்ந்து கொண்ட ஒரு நிலையைத்தான் துறவு என்பதை அர்ப்பணம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை முழுமையாக தேர்ந்து கொண்டவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு சரியான ஒரு உதாரணம் தான் அன்னை மரியா. அன்னை மரியாவை பாருங்கள். இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார். கற்பத்திலேயே அவரை பாவமில்லாமல் உருவாக்கி வளர்த்தார், அழைத்தார். அந்த இறைவனை அன்னை மரியா இதோ உமது அடிமை என்று தேர்ந்து கொண்டார். இந்த உலகம் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், எதுவும் வேண்டாம், இறைவன் மட்டுமே எனக்கு போதும் என்று இறைவனை தேர்ந்து கொள்கின்ற ஒரு நிலையைத்தான் அன்புக்குரியவர்களே உண்மையான அர்ப்பணம் என்பதை நாம் புரிகின்றோம். இதற்காகத்தான் இந்த அருட்சகோதரிகள் 3 வார்த்தை பாட்டுகளை கொடுக்கின்றார்கள். இந்த வார்த்தை பாடுகள் எதற்கு என்று சொன்னால், இந்த ஒரு நிலை, இறைவனை தேர்ந்து கொள்கின்ற நிலையிலே இவைகளெல்லாம் வேண்டாம் என்ற நிலையிலே தான் அவர்கள் இறைவனை தேர்ந்து கொள்கின்றார்கள். ஒன்று கற்பு, இன்னொன்று ஏழ்மை, மூன்றாவது கீழ்ப்படிதல். எந்த ஒரு துறவிக்கு கீழ்ப்படிதல் என்பது இல்லையோ அவர்களுக்கு ஏழ்மையும் இருக்காது, கற்பும் இருக்காது. காரணம், கீழ்ப்படிதல் என்பதுதான் அர்ப்பணத்தினுடைய முதல் படி. இறைவன் அழைத்தான், அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து செல்வது என்பதுதான் அர்ப்பணத்தினுடைய முதல் படி, முழு படியாக இருக்கும். அதுதான் புனிதத்தினுடைய ஒரே தன்மையாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த துறவிகள் எப்பொழுதும் தலைவர்களுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்கே அனுப்பப்படுகிறார்களோ அங்கே அவர்கள் செல்லுகின்றார்கள். எதை செய்ய வேண்டும் என்று பணிக்கப்படுகிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் எடுத்து செய்கின்றார்கள். தங்களுடைய விருப்பு வெறுப்பு என்பதையெல்லாம் விடுத்து இறைவனுடைய திருவுளம் தங்களுடைய தலைவர்கள் வழியாக வருகின்ற பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். என் விருப்பம் அல்ல, உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். இதுதான் அடிப்படை. எனவே ஒரு துறவியினுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை கீழ்ப்படிதல்.
யார் ஒருவருக்கு கீழ்ப்படிதல் இல்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த துறவு இலக்கணம் பொருந்தாது, இந்த துறவு பண்பு என்பது இருக்காது. அவர்களிடம் கற்பும் இருக்காது, ஏழ்மையும் இருக்காது. காரணம், கீழ்ப்படிதல் என்பதுதான் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. காரணம், கீழ்ப்படை என்பதுதான் ஒருவருடைய நான், ஈகோ, தன்னலம் என்பதையெல்லாம் இழக்க தோன்றுகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதை அடிப்படையாக வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மேல்தான் ஏழ்மை. ஏழ்மை என்பது என்ன? ஒரு பொருளுமே வச்சிருக்காதது ஏழ்மை என்பது அல்ல. மாறாக எதையும் சார்ந்து இருக்காமல் இறைவனை மட்டுமே சார்ந்து இருப்பது மட்டும்தான் ஏழ்மை. எனவே தான் துறவு வாழ்க்கையிலே பாருங்கள், அவர்கள் ஒன்றாக வாழ்வார்கள். எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய பொருளாக அவர்கள் கருத மாட்டார்கள். அவர்கள் அந்த கூட்டு வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருப்பார்கள். இந்த டிவி ஏன் டிவி, அந்த இது எனக்கு, இதையெல்லாம் மறைமாவட்ட குருக்கள் நாங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் துறவிகள் என்ற நிலையிலே இருக்கின்றவர்கள் ஏன் டிவி, ஏன் காரு, ஏன் பொருள் என்று வைத்திருக்க முடியாது. எங்க டிவி, எங்க காரு அப்படின்னு பொதுவாக தான் வச்சிருப்பாங்க. காரணம் என்ன? அந்த ஏழ்மை என்பது அவர்கள் தனிப்பட்ட விதமாக எதையும் சார்ந்து இல்லாமல் இறைவனை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் ஏழ்மை என்ற வார்த்தைப்பாடு நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு மேலாக கற்பு என்ற வார்த்தைப்பாட்டு, இறைவனை மட்டுமே தேர்ந்து கொள்வது. இந்த உலகம் என்பது இல்லை. அப்படி என்றால் திருமணம் என்பது கெட்டதா, தேவையில்லாததா, வேண்டாததா, அல்லது இரண்டாம் தரமானதா? நிச்சயமாக கிடையாது. திருமணம் என்பது அதைவிட ஒரு புனிதமான ஒரு அழைப்பு வேறு எதுவும் கிடையாது. அதைவிட ஒரு கடினமான அழைப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம் என்ன? அவர்கள் நிச்சயமாக கணவனோ மனைவியோ ஒருவர் ஒருவருக்கு தியாகம் செய்து தன்னையே விட்டு கொடுத்து அவர்கள் அன்பிலே இணைந்தால் ஒழிய ஒரு திருமணம் இருக்க முடியாது. இவ்வாறு அவர்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளை எல்லாவற்றையும் இழந்து அந்த குழந்தைகளுக்காகவே அவர்கள் வாழாவிட்டால் அந்த குடும்பம் சிறக்காது. இப்படிப்பட்ட ஒரு தியாகமான புனிதமான வாழ்வு திருமணத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த துறவு வாழ்வு புனிதமானது என்றாலும் கூட திருமண வாழ்வும் அதற்கு இணையாக புனிதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கற்பு என்பது மனத்துறவு என்பதை இருக்கிறது. மனத்துறவு என்று சொன்னால் திருமணம் செய்து கொள்ளாத ஒரு நிலை. இது எப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார். அப்படி என்றால் அது இயல்பானது, இயற்கையானது. அதை கூட எனக்கு வேண்டாம், இறைவன் எனக்கு வேண்டும் என்று வருகின்ற பொழுது அதைவிட ஒரு மேலான ஒரு கொடை, ஒரு அழைப்பு என்பதை அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த கற்பு என்பது தன்னையே உறுத்து தன்னையே தியாகம் செய்து இறைவனுக்காக அர்ப்பணிப்பது என்பதுதான் உண்மையான வாழ்வு. இதை ஏன் இன்றைக்கு கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த துறவினுடைய இந்த அர்ப்பணத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றார். அவருடைய அடையாளம் ஒளி, மெழுகு என்பதுதான். இந்த மெழுகு அடையாளம் என்பது இந்த 3 வார்த்தைப்பாடுகளின் அடிப்படையிலே அர்ப்பணத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. எவ்வாறு என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, முதலிலே கீழ்ப்படிதல் என்பது, அடுத்து ஏழ்மை என்பது, மூன்றாவது இந்த கற்பு என்பது. இந்த மெழுகு திரி என்பது கீழ்ப்படிதல் என்பதிலே தன்னையே தாழ்த்தி கொள்கிறது, தன்னையே இழக்கிறது, தன்னையே ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. யாருக்காக? பிறருக்காக, ஒளி கொடுப்பதற்காக, தன்னுடைய பணிக்காக. நான் எதற்காக வந்தேன்? அந்த இலக்கின் அடிப்படையிலே அந்த மெழுகு இழந்து போகின்ற ஒரு நிலைத்தான் அன்புக்குரியவர்களே கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியத்தினுடைய அடையாளமாக அமைகிறது. அடுத்து ஏழ்மை. அன்புக்குரியவர்களே, ஏழ்மை என்பது தன்னை சார்ந்து இல்லாமல் இறைவனை சார்ந்து இருப்பது. அதேதான் இந்த ஒளியானது தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்கின்ற, ஒளி கொடுக்கின்ற, தன்னையே தேய்த்து கொள்கின்ற அந்த நிலை பிறருக்காக என்பதை, தனக்கு எதுவும் சொந்தமில்லை மற்றவர்களுக்கே என்ற ஒரு நிலைதான் ஏழ்மையின் நிலையாக இருக்கிறது. இறுதியாக கற்பு என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை தேர்ந்து கொண்டதன் அடிப்படையிலே எல்லாம் எனக்கு வேண்டாம், இறைவன் போதும் என்ற நிலையிலே இந்த மெழுகானது
இறைவனுக்காக எரிகின்ற ஒரு மெழுகாக, இந்த பீடத்தின் முன்பாக இருக்கின்ற ஒரு புனித ஒரு பொருளாக இருக்கிறது. ஒவ்வொரு அருட்சகோதரியும் இப்படித்தான் இருக்கின்றார்கள். தன்னை இழக்கின்றார்கள். தங்கள் ஏற்றுக்கொண்ட பணிக்காக அவர்கள் எரிகின்றார்கள். இறைவனுடைய திரு சந்நிதியிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒளிந்து ஒளி கொடுக்கின்றார்கள். எனவே தான் சிமியோன் சொன்னார், இந்த குழந்தை பல பேருக்கு வீழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் இறைவாக்கினர் மொழிந்த உலகத்தின் ஒளியாகவும் இருப்பார் என்று சொல்லி, ஒவ்வொரு அருட்சகோதரியும் ஒவ்வொரு துறவியும் இந்த ஒளி போன்றுதான் இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இன்றைய நாள் சிறப்பாக இந்த மெழுகுதிரியை நாம் ஏந்தி கொண்டு வந்தோம். அதை நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து நாம் நன்றி சொன்னோம். ஒவ்வொரு துறவியும் இது மெழுகுதிரி போன்று தங்களை அழித்து ஒளி கொடுத்து இறைவனுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் திரு இருதயத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். அர்ப்பணம் என்று சொன்னால் இதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும். வெறும் உடம்ப அர்ப்பணிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் உடம்பு இழுக்க பக்கம்லாம் போகும். ஆனால் இதயம், எண்ணம், உள்ளம், நம்முடைய ஆழ் மனது என்பது யாரும் கண்டுகொள்ள முடியாத நிலையிலே இறைவனுக்கு அது அர்ப்பணமாக இருக்கும் என்று சொன்னால் முழுமையாக நாம் இறைவனுக்கு அர்ப்பணமாகி இருக்கின்றோம். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இதயம் என்பது அர்ப்பணத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அந்த இதயம் என்பது எரிந்து கொண்டிருக்கின்றது. யாருக்காக எரிந்து கொண்டிருக்கிறது? நமக்காக எரிந்து கொண்டிருக்கிறது. எனது இதயம் உனது இதயம் போல் ஆகட்டும் என்று நாம் மனவலி ஜெபம் சொல்கின்றோமே, அதுபோன்று நம்முடைய இதயங்கள், குறிப்பாக துறவிகளுடைய இதயங்கள் அந்த இயேசுவின் திரு இதயத்தினுடைய அன்பையும் ஒளியையும் அது எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தி சுவாலையோடு சேர்ந்து எரிகின்ற அந்த ஒரு தூண்டலை இன்றைக்கு பெற வேண்டும். எனவே தான் இயேசுவின் திரு இதயம் இன்றைக்கு அர்ப்பணமானவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. அந்த அர்ப்பணம் இதயத்தின் அர்ப்பணமாக இருக்க வேண்டும். உள்ளார்ந்த வகையான அர்ப்பணமாக இருக்க வேண்டும். எண்ணம் உள்ளம் முழுமையாக இறைவனுக்கே எல்லாம் என்று அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அர்ப்பணமாக இருக்கிறது. எனவே தான் இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற ஜெபம், மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கின்ற ஜெபம், குடும்பத்தை அர்ப்பணிக்கின்ற ஜெபம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு நம்முடைய அருட்சகோதரிகளை, நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற இந்த துறவிகளை, நம்முடைய சகோதரிகளை இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணமாக்குவோம். இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இதயத்தில் விளங்கிய அந்த அற்புதமான பண்புகளை எல்லாம் இவர்களுடைய இதயங்களிலேயும் ஒளிவிட்டு சுடர்விட்டு எரிய வேண்டும் என்று அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இப்படி நாம் இந்த அர்ப்பணம் துறவிகள் என்ற நிலையை புரிந்து கொண்டோம் என்றால் இதை நாம் பெருமையாக நினைப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஒரு சில பேருக்கு எண்ணம் எழலாம், ஆமாம் இதெல்லாம் என்ன இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா, வாழறாங்களா, இப்படியெல்லாம் போகிறாங்களா வராங்களா என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, குருக்களையும் துறவிகளையும் பலமுறை நீங்கள் விரல் விட்டு சுட்டி காட்டுகின்றீர்கள். நினைவு கொள்ளுங்கள், 3 முறை நீங்கள் அதிகமான சுட்டி காட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நாங்கள் தவறு செய்கிறோம், உண்மைத்தான். ஆனால் நீங்கள் 3 முறை அதற்கு முன்பாக தவறு செய்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு குருவையும் எந்த ஒரு துறவியையும் சுட்டி காட்டி அவமானப்படுத்துவது என்பது தேவையில்லாதது, வேண்டாதது. காரணம், உங்களில் ஒருவர்கள் தான் நாங்களும், நம்மில் ஒருவர்கள் தான் அந்த அருட்சகோதரிகளும். அவர்களெல்லாம் யார்? யார் பெற்ற பிள்ளைகள்? ஏன் அவர்கள் இங்கே இருக்க வேண்டும்? நமக்காக இருக்கின்றார்கள். நமக்காக, நம்முடைய பணிக்காக, நம்முடைய நல்வாழ்விற்காக இருக்கின்றார்கள். அவர்கள் ஏன் இதையெல்லாம் விட்டு விட்டு வர வேண்டும்? அப்படி என்றால் நாம் அவர்களை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் நீங்கள் எட்டி உதைத்து வெளியே அனுப்பி விடுவீர்களா? அல்லது வெளியிலே சொல்லி ஏளனமாக பேசி சிரிப்பீர்களா? அல்லது பழித்துரைத்து அவர்களுக்கு நீங்கள் பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவீர்களா? செய்ய மாட்டீர்கள் தானே? அப்படி என்றால் இந்த துறவிகள், இந்த குருக்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை ஏன் நீங்கள் கரிசனையோடு பார்க்கக்கூடாது? கருணையோடு நோக்கக்கூடாது? அக்கறையோடு அவர்களை நேரடியாக நீங்கள் ஏன் திருத்தக்கூடாது? அவர்கள் மேல் ஏன் இன்னும் அதிகமான அன்பு செலுத்தி ஜெபிக்க கூடாது?
அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த அருட்சகோதரிகள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல இடங்களிலே பங்குகளிலே அருட்சகோதரிகள், துறவிகள் மற்றும் இந்த பங்கு மக்கள் சுத்தமா ஒரு கான்டாக்டுமே இருக்காது, ஒரு உறவுமே இருக்காது. அது எதுக்கு அங்கே இருக்கிறாங்க? ஒரே இடத்துல நாம் இருக்கிறோம். அந்த சிஸ்டர்ஸுங்களை கொஞ்சம் புன்சிரிப்போடு பார்த்து அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்வது, ஒரு வாழ்த்து சொல்வது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உதவினா அந்த உதவியை செய்வது ஒரு கன்றாயுமே கிடையாது. சில பேர் அங்கே வந்தாக்க இவங்க எந்த பக்கம் போயிடுறது. எதுக்கு இப்படியெல்லாம் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது உண்மையான ஒரு உறவு சமூகமாக இருக்காது. இன்றிலிருந்து இந்த அருட்சகோதரிகளையும் துறவிகளையும் குருக்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நல் உறவோடு வாழ்கின்ற அந்த நல்ல மனப்பான்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே அவர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்காக ஜெபிப்பது எதற்காக என்று சொன்னால் அவர்களுடைய அர்ப்பண வாழ்விற்காக. அவர்கள் இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக நாம் கருத வேண்டும். அந்த வகையிலே இந்த அருட்சகோதரிகளுக்காக இன்றைக்கு நாம் சிறப்பாக ஜெபிப்போம், ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். அந்த குழந்தை இயேசுவை இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி வேண்டியது போன்று இவர்களையும் நாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி வேண்டுவோம். இவர்கள் ஒளியாக இருந்து தங்களையே இழந்து பிறருக்காக வாழ்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அடிப்படையிலே வாழவும், அருள் பெறவும், மகிழ்ச்சியோடு இருக்கவும், பணி தொடரவும் இவர்களுக்காக நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.